வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட், அதுபோக ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட், விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 30/4/2025 இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட பை 200 ரூபாயிலிருந்து 300, 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சை மிளகாய் இன்று வரத்து அதிகம், விலைவாசி வீழ்ச்சிங்க. முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்புருங்கை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா 22, 23க்கும், செடி முருங்கை அதிகபட்ச விலையா 17க்கும், மரத்துக்காய் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. முருங்காய் பொறுத்தளவுக்கு இந்த புள்ளி கருப்பு அந்த பிசின் இல்லாமல் இருந்தால் நான் சொல்கிற ரேட்டு வந்து இந்த 3 வகையான காய் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 150க்கும், குறைந்தபட்ச விலையை 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 700க்கும், செகண்ட் குவாலிட்டி பாகற்காய் 500 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் அது 400 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 250, 300க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை தெளிவாக இருந்ததுன்னா 250 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க, செகண்ட் குவாலிட்டி 150 ரூபா வரைக்கும் முள்ளங்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 to 350க்கும், செகண்ட் குவாலிட்டி 200 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச விலையாக 140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டு 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க. சாகோ காஞ்சனா தக்காளி 150, 160க்கும் ஃபஸ்ட்டு பொரிப்பு முதல் பொரிப்புங்க. பந்தல் தக்காளி 150, 60க்கு மேலே விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் தக்காளி 100 to 130ங்க. இதர பொடி தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொரிப்பு தேர்டு பொரிப்புள்ள பாக்ஸ் 100 ரூபாயிலிருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 8 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 4 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 250 ரூபாய்ங்க, செகண்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் 150ங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி 35 to 40ங்க, செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாய்க்கும், தேர்டு குவாலிட்டி 15 ரூபாயிலேருந்து நச்சுப்பொடி கிடைக்குதுங்க. கேரட் 1 கிலோ 40 ரூபாயில் 45க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 35க்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளிக்கிழங்கு 30 கிலோ மூட்டை 500 to 600க்கும், சில்லறை விற்பனை 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. மரநெல்லிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 1 கிலோ 50 to 60க்கும், செகண்ட் குவாலிட்டி இருந்தால் 30 ரூபாய்க்கும். பப்பாளிக்காய் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 120க்கும், சில்லறை விற்பனை 140 வரைக்கும். சப்போட்டா பழம் அதிகபட்ச விலையை 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 30 to 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க 1 கிலோ அதிகபட்ச விலையை 25 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரத்து அதிகங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 400, 450க்கும், செகண்ட் குவாலிட்டி வெண்டையில் 200 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தவரங்காய் வந்து இங்கே 300 ரூபாய்க்கு சூப்பர் குவாலிட்டின்னு சொல்லாங்க 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியெல்லாம் போய் 200க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் சிம்ரன் கத்திரிக்காய் பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் 25 கிலோ கொண்ட கத்திரி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 250, 300க்கும், பவானி 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 400, செகண்ட் குவாலிட்டியில் 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொரியல் தட்டை தெளிவாக இருந்ததுன்னா 300 ரூபாயிலிருந்து 350 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி பொரியல் தட்டை 300 ரூபாய்க்கும். இஞ்சி 1 கிலோ 70 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 50 to 60க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 80 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 50 to 60க்கும். வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க அனைத்து விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரே தருணம் சின்ன வெங்காயம் மட்டும்தானுங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு முட்டு ஒலி எல்லாம் இந்தளவுக்கு பண்ணி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய விலைவாசி வந்து ரொம்ப வீழ்ச்சிங்க. ஒரு
கிலோ அதிகபட்ச விலையாக காட்டுக்குள்ளே 22 23க்கும் 25 ரூபா வரைக்கும் சொல்லாங்க. செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் 5 ரூபாய்க்கும். திருப்பூர் 25 கொண்ட பை 500 to 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ 25லேருந்து 30 ரூபாய்க்கும். அரசாணிக்காய் 50 மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 200 ரூபாய்க்கும். செகண்ட் குவாலிட்டி அரசாணி 150க்கும். 25 கிலோ கொண்ட அரசாணி பை 100 ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க. பூசணிக்காய் 50 மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான காயாக இருந்தால் 200 to 250 வரைக்கும். செகண்ட் குவாலிட்டி 150க்கும். காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கும். 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250 to 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காயிலே 3 டைப்பாக சொல்லாங்க. சிறிய ரகம், பெரிய ரகம், மீடியம் 3 சைஸ் சொல்லாங்க. நச்சு பொடி இருக்குல்லையே ரொம்ப மோசமான காய் 10 to 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. மீடியம் சைஸ் 18 to 20 ரூபாய்ங்க. நல்லா பெரோட்டுக்காக பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய்ங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. அடுத்து வாட்டர்மெலன் தர்பூசணிக்காய்ங்க. தர்பூசணி பார்த்தீங்கன்னா இப்போ நட போலாமல் கேட்டிருந்தீங்க. நம்ம நர்சரியிலேயே விதை வேணா கொடுத்தா நாங்களே விதை கொடுத்து போட்டு கொடுத்துருக்குறேங்க. சில பேருக்கு இன்றைக்கி கூட 40 போட்டிருக்காங்க. போடணுன்னா கொண்டாந்து விட்டு நர்சரியிலேயே போட்டு கொடுத்துடலாங்க. விதை வாங்கி கொடுத்துருங்க. இன்றைக்கி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7 to 8 ரூபாய்ங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 40 மூட்டை 200 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. கோவக்காய்ங்க விலை வந்து சுலோதானுங்க. 200 to 250 ரூபாய்க்கு தான் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. வரத்து அதிகம், கோவக்காய் வந்து விலைவாசி வீழ்ச்சின்னு சொல்லாங்க. கொய்யாப்பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொய்யா வந்தால் 30 to 40 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி கொய்யா அதிகபட்ச விலையை 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி ரேட்டு வந்து எப்போ ஏறும் சொல்லி சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில கால் நிறையா வரனால எடுக்க முடியாதுக்கு மன்னிக்குவோங்க. என்ன விலைவாசி வந்து தக்காளி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விலை ஏறும். மைசூர் தக்காளி ஃபுல்லாக வந்துருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நடவு போட்டிருக்கிற தக்காளிக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ பூ முஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்ச்சிருக்கிற தக்காளிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதத்துக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்க.